வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நான் எப்போ படித்த ஒரு ஓஷோ புக்கில் இருந்த ஒரு கதை. இதுக்கு எத்தனை மாறல்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, கதைக்குள்ளே போகலாமே. வட இந்தியாவில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பிறவி குருடர் ஒருத்தர் இருந்தார். பட்டு அவருக்கு நாலேஜும் அதிகம், தர்க்கமும் பண்ணுவார். அவர்கிட்ட வார்த்தையால் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் திரும்ப திரும்ப. என்னன்னா, வெளிச்சன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, என்னன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்வாரு. இருக்கு அப்படின்னா, இருக்கா? அப்போ இருக்குன்னா என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. நான் என் மூக்கால முகந்து பார்க்குறேன், நாக்கால் நக்கி பார்க்குறேன், காதால் கேட்டு பார்க்குறேன், இல்லை கையால் தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு சில பேர் விளக்கு கொண்டு வருவாங்க, விளக்கு கொண்டு வந்து இதுதான் வெளிச்சன்னு காட்டுவாங்க. அவரு பிறவி குருடர். அந்த தொட்டு பார்க்குறேன்னு இவர் தொட்டவொடனே கை சுடும். இது சூடு தானே, இது எப்படி வெளிச்சமாகும்னு அவர் கேட்பாரு. ஸோ அவர் எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் இருப்பார். அவர்கிட்ட தர்க்கம் பண்ண முடியாதுன்னு ஜனங்க முடிவு எடுத்துட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த வழியாக வழக்கம் போல் நம்ம புத்தர் அந்த வழியாக பாத யாத்திரையாக போயிட்டுருக்காரு. அன்னைக்கு அந்த ஊரில் தங்கி இருக்காரு. ஒரு சில பேர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே, இருந்த ஒருத்தன் ஜனங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, தர்கவாதியோட ஞாபகம் வந்தது. அவர் அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மலை வழக்கம் போல் ஆரம்பிக்கிறான். வெளிச்சன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆரம்பிக்கிறான். புத்தர் அவர் சொல்லி முடிகிறதையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, புத்தர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? புத்தர் உடனடியாக என்ன பதில் சொல்றாருன்னா, ஆமா, வெளிச்சன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா புத்தர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த தர்கவாதி சொல்றது உண்மைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. புத்தர் அப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியிருந்தார். அதனால ஒரு பெரிய அரசன் இந்த அசோகர் மாதிரி அது மாதிரி ஒரு பெரிய சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருந்தா, புத்தரோட டீமில் அந்த நாட்டின் மிக சிறந்த மருத்துவரையும் அனுப்பிச்சு வச்சிருந்தான். புத்தருக்கு எது ஆனாலும் உடனே பார்த்துக்கிறதுக்காக. இப்போ எப்படி நம்ம விஐபிஸுக்கு பேட்ரோலில் ஒரு ஆம்புலன்ஸ் சேர்ந்து போகுது, அது மாதிரி அது அந்த காலத்தில் வந்தது விஷயந்தான். புத்தர் அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறாரு, இவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த மருத்துவரை அந்த ஊர்லேயே விட்டுட்டு மற்ற துணை மருத்துவரை வச்சு ஒரு பாத யாத்திரைக்கு போயிடுறாரு. அந்த மருத்துவர் அவனுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வர ஆரம்பிக்குது. 6 மந்த் நல்ல பார்வை வருது. புத்தர் அது வர்றதுக்கும், புத்தர் அந்த வழியாக போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அந்த வழியாக அந்த ஊர் வழியாக வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த தர்கவாதிக்கு பார்வை வந்துடுச்சு. இப்போது பார்க்குறான், உலகத்தை பார்க்குறான். அவன் வெளிச்சன்றது ஒத்துக்கிறான். ஓகே, புத்தர் வராரு. புத்தர் கிட்டுன்னு ஓடி போய் காலில் சாஷ்டாங்கமாக விழுறான். ஏன்னா விழுந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சாமி, இது மாதிரி என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. வந்து எனக்கு சரிசமமாக ஆர்கியூமெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சது கிடையாது. நீங்கள் தான் செஞ்சீங்க. நான் ஒத்துக்கிறேன், வெளிச்சன்றது ஒன்று இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே புத்தர், என்னது வெளிச்சன்றது ஒன்று இருக்குதா? எங்க எடுத்துட்டு வா முதல்ல. நான் என் மூக்கால முகர்ந்து பார்க்குறேன், நாக்கால நக்கி பார்க்குறேன், வாயால் சுவைச்சு பார்க்குறேன், காதால் கேட்டு பார்க்குறேன், இல்லை கையால் தொட்டு பார்க்குறேன், எங்கிறது எடுத்துட்டு வா அப்படின்றாரு. உடனே அந்த தர்கவாதி அப்படி தேம்பி அழுகுறான், குலுங்கி அழுகுறான். என்னை மன்னிச்சிடுங்க சாமி, என்னை மன்னிச்சிடுங்க சாமி, கண்ணுன்னு ஒன்று இல்லை, நமக்கு தெரியாத வெறியும், வெளிச்சன்றது நம்ம ஒத்துக்கவே போதில்ல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதான் மாறல். இந்த மாறல் நம்ம எதோடனாலும் சேர்த்துக்கலாம். ஒன்று குருநாதர்னு வச்சுக்கணும்னா, உண்மையான குருநாதர் அவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, பதில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா வெளிச்சம் எப்படி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க மற்றவங்கெல்லாம். புத்தர் மட்டும்தான் அவன் கண் பார்வை தெரியறதுக்கான ஏற்பாடை செஞ்சார். மற்றவங்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது மாறல் என்னன்னா, ஒரு விஷயம் இல்லை நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லாமல் போயிடாது. ஓகே,
இந்த கடவுள் இருக்கா இல்லையான்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்றதுக்கான அர்த்தம் ஆகாது. நம்ம உணரலன்றதுனால அங்க ஒரு பொருள் இருக்கிறது அர்த்தம் இல்லைன்ற மாதிரி அர்த்தம் ஆகாது. ஓகே, ஒரு விஷயம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அவருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதே வைப்ரேஷன் நம்ம போனா மட்டும்தான் அவரு என்ன கிடைக்குதோ அது நமக்கு கிடைக்கும். இதுதான். மீண்டும் விவாதிப்போம்.